ஹலோ. ஆப்ஸ்டிகல்ஸ் அதாவது தடைகளை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் டிஸ்கைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆப்ஸ்டிகல்ஸை நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸாக பார்க்கணும். ஏன் அது ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு தடை உங்களுக்கு வருது அப்படின்னா நேச்சுரலி எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் வரும், ஒரு டென்ஷன் ஆகும், ஏன் இது இப்படி நடக்குதுன்னு இருக்கும். பட் அந்த அப்ரோச் நீங்கள் அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே அதை அப்ரோச் பண்ணும்போது அதோட ரிசல்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். இதே ஒரு ஆப்ஸ்டிக்கலை நம்ம ஆப்பர்ச்சுனிஸ்டிக்காக பார்த்தோம் அப்படின்னா அதோட அப்ரோச்சே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் ஆப்வியஸ்லி அதோட ரிசல்ட் ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கும். இந்த மாதிரி ஆப்ஸ்டிகல்ஸை எப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸாக கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். லைஃப்பில் சேலஞ்சஸ் அப்படிங்கிறது எனி பாயிண்ட் இன் டைம் எல்லாருக்குமே வரும். ஸோ அந்த சேலஞ்சஸை நம்ம கண்டிப்பாக ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும். ஒரு சேலஞ்ச் வந்திருக்கு, இல்லை அது ஒரு ஆப்ஸ்டிக்கல் வந்திருக்கு அப்படின்னா நம்ம அதை அங்கேயே பார்த்துட்டு நிற்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ஜேர்னி இஸ் நெவர் எண்டிங். ஒரு சேலஞ்ச் நம்ம வழியில வரும்போது அது எப்படியோ கடந்து போனா போறோங்கிறதுக்காக என்னமோ ஒன்று பண்ணி அதுலேருந்து வெளில சும்மா முன்னாடி போறதுக்கும் அதை ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து அதுலேருந்து என்ன கத்துக்க முடியுமோ கத்துக்கிட்டு ஓவர் கம் பண்ணி வரத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அந்த ரிசல்ட் கண்கூடா நிறைய டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரியும். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஸ்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றுறதுக்கு நம்ம முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளை நாமளே நம்பணும். பிலீவ் இன் யுவர் செல்ஃப். நம்மளே நம்பும் போது எவென்ச்சுவலி நம்மளே புஷ் பண்ணுவோம். ரைட்? ஓகே, யூ கேன் டூ இட், என்னால் இது முடியும் அப்படின்னு சொல்லி என்ன நானே புஷ் பண்ணுவேன் முன்னாடி. ஸோ பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அண்ட் கீப் புஷிங். அடுத்தது பேஷன். பேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே இருக்கும். எவ்ரி இண்டிவிஜுவல் ஹேஸ் டிஃப்ரெண்ட் பேஷன். ஒரு லைஃப்ங்கிற ஜேர்னியில ஒரு ஃபியூவலாக அமையறதே பேஷன் அப்படிதான் சொல்றாங்க. ஏன்னா அந்த பேஷன் ஒன்று இல்லைன்னா ஒரு டிரைவ் இருக்காது. ஒரு டிரைவ் இல்லைன்னா நம்ம முன்னாடி போக மாட்டோம். ஸோ நமக்கு என்ன வேணுங்கிறத கரெக்டாக செட் பண்ணி அந்த கோல் நோக்கி நம்ம போறதுக்கு நமக்கு தேவையான ஃபியூவல் பேஷன் தான். அந்த பேஷனையும் நம்ம நல்லாவே கல்டிவேட் பண்ணிக்கணும். இப்போ யூ பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அண்ட் யூ கீப் புஷிங் ஃபார்வர்ட். ரைட்? அடுத்தது ஒரு பேஷன் இருக்கு அண்ட் இட்ஸ் டிரைவிங் யூ. ஸோ ஆப்வியஸ்லி நம்மளோட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நம்ம ஸ்ட்ரென்த்தாக பார்க்க ஆரம்பிப்போம். எப்படி? இப்போ ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்ட்ரகிளை நான் கஷ்டமாக பார்க்காம அதை பேஷன் ஓரியன்டாக நான் பார்க்கும்போது இதை பண்ணாதான் என்னால் என் கோல் நோக்கி போக முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல என் பேஷன் எனக்கு அதை பண்ண வைக்கும். இதுதான் இது முடிச்சிட முடியும் என்னால். That confidence will build in yourself. ஸோ அந்த ஸ்ட்ரகிளை நான் ஸ்ட்ரென்த்தாக மாத்துறேன். இப்போ அதே பாதையில் ஒரு டவுட் வரும்போது இஸ் இட் பாசிபிள் ஃபார் மீ, என்னால் இது முடியுமா, அந்த மாதிரி டவுட் வரும்போது நம்ம ஆல்ரெடி ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் நம்மளுக்கு ஒரு டிட்டர்மினேஷன் கொடுக்கும். நோ, யூ டிட் இட், உன்னால் இப்போ இதையும் பண்ண முடியும். ஸோ டவுட்டை டிட்டர்மினேஷனாகவும் நம்மளுக்கு மாற்றுறதுக்கான எபிலிட்டி இருக்கும். இட்ஸ் ஆல் வித்தின் அஸ். நம்ம என்ன பண்ணுறோங்கிறது தான். ஸோ ஒரு டவுட்டையும் நம்ம டிட்டர்மினேஷனாக மாற்றுறோம். இது எல்லாமே ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டாக போகிறோம். அண்ட் எவ்ரி ஸ்டெப் ஃபார்வர்ட் இஸ் அ விக்ட்ரி. ஒரு ஸ்டெப்லேயும் நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கர் ஆகிட்டே வரும். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இன்னைக்கு இருக்க மாட்டோம், இன்னைக்கு இருக்கிற மாதிரி எண்டில் இருக்க மாட்டோம். இந்த மாதிரி ஆப்ஸ்டிகல்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக மாற்றி முன்னாடி போயிட்டே இருக்கும்போது நம்ம ஜேர்னி நம்மளுக்கே பிடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம அதை லவ் பண்ண ஆரம்பிச்சிடும், நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிடும். நம்மளை பார்க்குற நிறைய பேர் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க. எங்கே ஆரம்பிச்சாங்க, இன்னைக்கு இங்கே இருக்காங்க அண்ட் அதையும் அவ்வளோ டிட்டர்மின்டாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளோட ஜேர்னியை நம்ம அப்ரோச் பண்ணுற விதத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க. ஸோ எண்டில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி எழுதுறதுக்கான பவரே வந்துடும். ஸோ நம்ம எவ்வளோ பாடுபட்டாலும் அதுலேருந்து நம்ம நிறைய கற்றுக்கலாம், அதை வச்சு நம்ம நிறைய க்ரோ ஆகலாம். ஸோ ஆப்ஸ்டிகல்ஸை ஆப்பர்ச்சுனிட்டிஸாக மாற்றுங்க, கீப் க்ரோயிங். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்பீக் சக்ஸஸ் வித் அனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் அவர் லேட்டஸ்ட் கான்டென்ட் ஸ்டே கனெக்டட். பாய்.